الحمد لله رب العالمين والآخرة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين سيدنا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فليضحكوا قليلا وليبكوا كثيرا صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم فرض رسول الله صلى الله عليه وسلم صدقة الفطر طهرة للصائم من اللغو والرفث وتعمة للمساكين، فمن أداها قبل الصلاة فهي زكاة مقبولة، ومن أداها بعد الصلاة فهي صدقة من الصدقة. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا، وشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهير على الأعداء بالمدد، مجير أرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين. புகழனைத்தும் ஏகவல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவரின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் நம் இதய வேந்தர் ஃபாத்திமுல் அன்பியா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சரியாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய வருகையிலிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ புனிதமான ரமலான் மாதத்துடைய கடைசி ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தின் பொருட்டினாலும் இந்த ஜும்ஆ நாளின் பொருட்டினாலும் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நாட்டு தேட்டங்களையும் ஹாஜத்துகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய எல்லா விதமான துன்பங்கள், கஷ்டங்கள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள், இப்படி எந்த விதத்திலெல்லாம் நமக்கு தீங்குதல்கள் வருமோ அனைத்து விதமான தீங்குதல்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்துவானாக. இந்த ரமதானுடைய மாதம் நம்மை விட்டு விடைபெற இருக்கிறது. இந்த ரமதான் நாளை வறுமையில் நமக்கு சாட்சி சொல்வதற்காக, நமக்கு சாதகமான வழியில் சாட்சி சொல்வதற்கான ஒரு ரமதானாக அல்லாஹ் தஆலா இந்த ரமதானை ஆக்கி தருவானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் கிட்டத்தட்ட
ரமதானுடைய கடைசி நாட்களை நெருங்கிவிட்டோம். இந்த ரமதானை பொறுத்தவரையில் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அடுத்த வருடம் ரமதானில் நம்மில் யார் இருப்பார்கள், இருக்க மாட்டார்கள் என்பதை யாருக்கும் தெரியாது. ஆக இந்த ரமதான் இன்னும் 2 நாட்களில் அல்லது 3 நாட்களில் நம்மை விட்டு விடைபெற இருக்கிறது. இந்த ரமதானை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ரமதானுடைய கடைசி, அது மட்டுமில்லாமல் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் கடைசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம். உலகத்தில் இருக்கக்கூடிய சமயங்கள் எல்லாம் ஒரு விஷயத்துடைய தொடக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், கடைசியை விடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்தது 6 நாட்கள். சூரத்து சஜ்தால அல்லாஹ் சொல்றான், ஃபீ சித்ததி ஐயாமின், இந்த வான பூமிகளை நாம் 6 நாளில் படைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த 6 நாளில் முதல் நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை, யௌமுல் அஹத், முதல் நாள். அந்த நாளை தான், உலகத்தை படைக்க தோன்றிய அந்த நாளை தான் கிறிஸ்தவர்கள் பெருநாளாக வச்சிருக்கிறார். அதே நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் கடைசி நாள் 6 நாள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது 6வது நாள் என்ன? வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை தான் கடைசி நாள், உலகம் படைச்சு முடிக்கிற நாள். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கியாமத் நாளும் அதில் தான் நடக்கும். உலகத்துடைய முடிவும் வெள்ளிக்கிழமை தான் நடக்கும். இப்படி எதுவெல்லாம் முடிவுக்கு வருகிறதோ அந்த நாட்களை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் பெருநாட்களாக, விசேஷமான நாட்களாக இஸ்லாம் ஆக்கி வைக்கிறது. அந்த அடிப்படையில் பார்ப்போமே ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னமல் அஅமாலு பிஹவாத்திஹா, ஒவ்வொரு அமல்களும் அதனுடைய கடைசியை பொறுத்துதான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நம்முடைய உலக வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்முடைய உலக வாழ்க்கையில் கடைசி நிமிடம் வரை நாம் நல்லவர்களாக வாழ்ந்து கடைசி ஒரு நிமிடம் வழிதவறி சென்று விட்டால் நம்முடைய எல்லாமே போச்சு இல்லையா? அதே போன்றுதான் இந்த ரமதானும். பெரும்பாலும் இந்த ரமதானுடைய ஆரம்பத்தில் இருந்த ஆர்வங்கள் கடைசியில் இருக்கிறது. குறிப்பாக லைலத்துல் கத்ர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட ரமதான் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து வர நாட்களை பார்ப்போமே, பெருநாள் வரைக்கும். அந்த பெருநாள் வரையும் இருக்கக்கூடிய பள்ளியுடைய சூழ்நிலைகள், நம்முடைய மக்களுடைய சூழ்நிலைகள் நாம் யோசிச்சு பார்ப்போம். குறிப்பாக ரமதானுடைய கடைசியில லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். லைலத்துல் கத்ருடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சலுகை, ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னால், 360 நாளும் நீங்க தேடுங்க நல்லா சொல்லணும். ஒரு மாசத்துல, ரமதானுடைய மாசத்துல. அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை, கடைசி 10 தேடுன்னு சொல்லி குறிப்பாக சொல்லி கொடுத்தாங்க. நீ 30 நாள் வேணாம், கடைசி 10 நாள். அதிலும் சில காலங்கள் கழித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒற்றைப்படை இரவுகள். அதிலும் சில சஹாபாக்கள் வரையறுத்து தருகிறார்கள், பிறகு 23, 25, 27, 29 இந்த 4 நாட்களில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள். இன்னும் சில சஹாபாக்கள், குறிப்பாக சையதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லைலத்துல் கத்ர் என்பது 27வது நாள் என்று நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் என்பதாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். அதனுடைய அடிப்படையில் நாம் பிற 27 லைலத்துல் கத்ராக எடுத்து அதில் நாம் அமல்களை செய்து வருகிறோம். இன்னும் சொல்லும் பொழுது சாலிஹீன்கள் சொல்லக்கூடிய விஷயம், அந்த 4 நாட்கள்லையும் லைலத்துல் கத்ரில் குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதாக சாலிஹீன்கள் சொல்கிறார்கள்.
இன்னும் சொல்ல போனால் அந்த ஹதீஸும் கூட லைலத்துல் கத்ரில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் எல்லா துஆக்களும் கபூல் ஆகிறது என்பதால். அது என்ன நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள நேரம், அதாவது தஹஜ்ஜுடைய நேரம். தஹஜ்ஜுடைய நேரம் நமக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் 1:45 ஃபஜ்ர் வரைக்கும். இது தஹஜ்ஜுடைய நேரம். ஆனால் பெரும்பாலான இடங்களை நாம் பார்க்க முடியும் 1 மணியோட எல்லாம் முடிஞ்சது. அமல்கள் எல்லாம் 1 மணியோட முடிஞ்சது. தப்பி தவிர ஒரு 3 மணி வரையும் போச்சு அப்படின்னு சொன்னா என்ன எழுத்துட்டாங்க. அது கஷ்டமா நம்ம நினைக்கிறோம், சொல்லப்போனால் அது பாக்கியம். தஹஜ்ஜுடைய நேரத்தில் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, துஆக்கள் கபூல் ஆகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் லைலத்துல் கத்ருடைய பிரயோஜனங்களை பெறக்கூடிய நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்தை நாம் எந்த விதத்தில் செலவழிக்கிறோம்? 1 மணிக்கு முடிச்சுட்டு போனா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். லைலத்துல் கத்ருடைய பிரயோஜனத்தை எங்கே அடைஞ்சோம்? தஹஜ்ஜுடைய நேரம் வரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது சஹர் சாப்பிட்றதுக்கான ஏற்பாடுகளை முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு அமல்களில் ஈடுபட்டு கடைசி நேரத்தில் சஹரை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹரை பிற்படுத்துங்கன்றாங்க. அந்த விதத்தில் கடைசி நேரத்தில் நம்ம சாப்பிட்டா போதும். சஹருக்கு நேரம் ஆயிடுச்சு, சஹர் சாப்பிட வேணாமா அப்படிங்கிறது லைலத்துல் கத்ர் சாப்பாடை விட முக்கியம். நம்ம சாப்பிட்றதுக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் லைலத்துல் கத்ர் விட்டால் கிடைக்காது. இன்னும் சொல்ல போனால் 10 மணி நேரம் 10.5 மணி நேரம் லைலத்துல் கத்ர் இல்லையா? மகரிபில் இருந்து ஃபஜ்ர் வரைக்கும். அதை நாம் கணக்கெடுத்து பார்த்தோம் சொன்னால் 10 மணி நேரம். அந்த 10 மணி நேரம் நாம் அமல்கள் செய்கிற அமல்கள் கிட்டத்தட்ட 80 வருடத்திற்கு மேல் செய்த அமல்களுடைய கூடிய. அதில் எவ்வளவு நேரத்தை நம்ம வெளியே வேஸ்ட் ஆகிறோம். அதனால் லைலத்துல் கத்ருடைய பிரயோஜனத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அந்த இரவை முழுவதும் அமலில் ஈடுபடுகிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த இடத்தில் அந்த இரவுகளில் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். அவர்கள் எல்லா மலக்குமார்களும் அங்கே யார் அமல் செய்கிறாங்களோ அவங்கள முசாஃபா செய்யணும். யாருங்க? மலக்குமார்கள் முசாஃபா செய்யணும். எதுக்கு அத்தனை மலக்குமார்கள் வரணும்? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் பொழுது ஆட்சேபனை தெரிவித்தாங்க இல்லையா? அப்படி ஆட்சேபனை தெரிவிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நான் எதுக்கு படைச்சேன்னு காட்டுறதுக்கு அந்த இடத்துல அனுப்புற அந்த நேரத்தில் நாம் இபாதத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு சாட்சி ஆகிறார். அது இல்லாமல் அந்த நேரத்தை நம்ம வேஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த மலக்குமார்களுடைய சந்திப்பு நமக்கு கிடைப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் மலக்குமார்கள் வந்து போனதற்கான அடையாளம் என்ன? ஒவ்வொரு நாட்டையும் முசாஃபா செய்கிறாங்க அப்படின்றவங்க முசாஃபா செஞ்சதுக்கான அடையாளம் என்ன என்று எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார்கள், எந்த மனிதன் லைலத்துல் கத்ருடைய இரவில் கண்ணீர் வடிக்கிறார், ஒரு சொட்டு தண்ணீர் அவருடைய கண்ணிலிருந்து வருகிறதோ அது மலக்குமார்கள் அவரை முசாஃபா செய்தார்கள் என்பதற்கான அடையாளம். அதனால பெரும்பாலான இடங்கள், இந்த இடங்கள்ல எப்படின்னு தெரியல, நாகூர் அந்த மாதிரி முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியில் என்ன ஏற்பாடு அப்படின்னு சொன்னா சஹருக்கான ஏற்பாடு நடந்துடும். அதுக்கு முன்னாடி தௌபா மஜ்லிஸ், துஆ மஜ்லிஸ். அங்கு கேட்கிற துஆக்கள் நம்முடைய பாவத்தை நினைத்து நம்முடைய ரப்பிடத்தில் அதை முறையிடும் பொழுது நம்மை அறியாமல் கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீர் மலக்குமார்களுடைய முசாஃபாவான அடையாளம். நாம் நேற்றைய தினம் எத்தனை பேர் கண்ணீர் வடிச்சிருக்கோம்? அந்த கண்ணீர் தான் நாம் லைலத்துல் கத்ரை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டோம், அடைந்து கொண்டோம் என்பதற்கான அடையாளம். இன்னும் சொல்ல போனால் கண்ணீர் காரியம் சாதிப்பதற்கு பெரிய ஒரு ஆயுதம். நாம் நம்முடைய ரப்பிடத்தில் காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய கண்ணீர் மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஒரு தாய் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளை அழுதால் இருக்கிற வேலையை விட்டு வருகிறோம். இது தாயுடைய பாசம். அதே நேரத்தில் ஒரு பிள்ளை தவறு செய்யும் பொழுது ஒரு தாய் அடிக்கிறாங்க இல்லையா, அல்லது தந்தை அடிக்கிறார்.
அப்படி அடிக்கும் பொழுது கண்ணீர் வந்துருச்சு சொன்னா அடிக்கிறத விட்டுருவோம். காரணம் என்ன? அழுகை என்பது பெற்றோர்களுடைய நம்முடைய உள்ளங்களை தாக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு சொன்னா, ஒரு குழந்தை ஒரு பொருளை வாங்கணும்னு சொன்னா அழுகை வாங்கிடும். அப்படி அந்த பொருளை வாங்கி தருவதற்கான ஆற்றல் அந்த அழுகைக்கு. இது நமக்கு மத்தியிலே இப்படி சொன்னா 70 தாய்களை விட இரக்க குணம் உள்ள ரப்பல் ஆலமீன் நம்முடைய அழுகை எந்த அளவுக்கு பார்க்கலாம். நாம காரியத்தை சாதிக்கணும்னு சொன்னா நம்முடைய கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா போதும், நம்முடைய எல்லா விஷயம் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுடைய இரக்க குணம் அழுகை என்று வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழுகையை எழுதுகிறார்கள். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பையும் எழுதுகிறார். பல நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிறார். அழுது காரியத்தை சாதித்தவர்கள் பதிலில் கிடைத்த வெற்றி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகை. நம்முடைய காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் அதற்கான ஆயுதம் அழுகை. அந்த அழுகை நம்முடைய வாழ்க்கையில குறைஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி அரா மாலா தரவுன், நீங்கள் பார்க்காததை எல்லாம் நான் பார்க்கிறேன். இன்னி அஸ்மஉ மாலா தஸ்மஉன், நீங்கள் கேட்காத எதெல்லாம் நான் கேட்கிறேன். ஒருவேளை நான் பார்ப்பதை எல்லாம் நீங்கள் பார்த்து விட்டால், நான் கேட்பதை எல்லாம் உங்களுடைய செவிகளும் உங்களுடைய காதுகளும் கேட்டுவிட்டால், லஹிதுக்கும் கலீலா, நீங்கள் கம்மியா சிரிப்பீங்க, அதிகமா அழுவீங்க நாங்கள் சொல்றோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய உள்ளங்களை சரி செய்வதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய மருந்து ஃபல்யதஹகு கலீலன் வல்யபகு கஸீரா, நீங்கள் கம்மியா சிரிங்க, அதிகமா அழுகுன்னா அல்லாஹ். காரணம் என்ன? அந்த அழுகை நம்முடைய உள்ளத்தை சீராக்கும், நம்முடைய உள்ளத்தை மென்மைப்படுத்தும். மென்மையான உள்ளம் கொண்டவர்களை தான் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறார். மார்க்கத்துடைய காரியங்களில் கஷ்டம், அதாவது கடுமை என்பது வேறு. மக்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள், ஏழைகளிடத்தில் நாம் பேசுகிற விதங்கள், உறவாடுகிற விதங்கள் எல்லாம் நம்முடைய அதாவது இலகுவான எண்ணத்தை பார்த்து அல்லாஹ் ஆலமீன் நேசிக்கிறார். அவர் ரப்பல் ஆலமீனுடைய இரக்க குணம் எந்த அளவுக்கு இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத தருணங்கள் நமக்கு தெரியும், சிரிச்ச தருணங்களை எழுதுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து இருக்கும்போது பேசிட்டே இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா கடவாய் பல் தெரிகிற அளவு. சிரிச்சதை பார்த்த சஹாபாக்கள் இதே மாதிரி இந்த விஷயங்கள் கடவாய் பல் தெரிகிற அளவுக்கு சிரிச்ச விஷயங்கள் 2-3 தடவை நடந்தது. அதுல ஒரு நிகழ்வு இப்படி எழுதுறாங்க, அவர்கள் சிரிக்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார், யார் சொல்றாங்க நீங்க இப்படி சிரிச்சு பார்த்தது இல்லையே, என்ன காரணம் என்று பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா நாளை மறுமையுடைய நிலை எனக்கு காட்டணும் சொன்னாங்க இல்லையா, நீங்க பார்க்காத நான் பார்க்கிறேன்னு. மறுமையுடைய நிலையை காட்டுறான். அந்த மறுமையுடைய நிலையில் பெரிய ஒரு பாவி ரப்பிடத்தில் நிற்கிறான். அப்படி நிற்கும் பொழுது அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்கிறான். சின்ன சின்ன விஷயங்களை காட்டி, சின்ன சின்ன தவறுகளை சுட்டி காட்டி, இதெல்லாம் நீ செஞ்சியா, இதெல்லாம் செஞ்சியா. அவனுக்கு வேற வழி இல்லை. இந்த ஒவ்வொன்றா சொல்லும் பொழுது அவனுடைய எண்ணம் என்ன வருகிறது? சின்ன பாவங்கள் இவ்வளவு இருக்குது, நம்ம செஞ்ச பெரிய பாவங்கள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் வெளியே வந்தா என்ன ஆகும் அப்படின்னு. ஆனா இந்த எண்ணத்தை பார்த்து ரப்பல் ஆலமீன், அந்த கவலையை பார்த்து ரப்பல் ஆலமீன் சின்ன பாவத்தோட முற்றுப்புள்ளி வச்சுக்கலாம். பெருசை எடுக்கிறது இல்லை. பெரிய பாவத்தை எடுக்காம சின்ன பாவத்தோட முடிச்சுட்டான். எப்போ அவன் நிம்மதிப்பா அப்படின்னு நிம்மதி மூச்சு விடும் போது அந்த இடத்தில் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இந்த பாவங்களை எல்லாம் என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நன்மையா மாற்றி தரணும். அப்படி சொல்லும் பொழுது அந்த அடியான், யா அல்லாஹ் இது மட்டும் என் பாவம் கிடையாது, இன்னும் பெரிய பட்டியல இருக்கு, மாத்திரம் தான் அதே மாற்றி கொடு. இந்த நிகழ்வை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சொல்லும் பொழுது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நாங்கள் சொல்றோம், அவ்வளவு இரக்க குணம் உள்ளவன். நாம் செய்கிற பாவங்களை இந்த உலகத்தில் நாம் மன்னிப்பு கேட்டு அவனுடைய பொருத்தத்தை நாம் பெற்றுவிட்டால் நம்முடைய ஈருலகம் வெற்றி பெறும். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு அழுகை ரப்பல் ஆலமீனை
எந்த அளவிற்கு இறக்க குணமுள்ளவர்களாக மாற்றுகிறது என்று சொன்னால், மஸ்னவி ஷரீஃப் இமாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மஸ்னவி ஷரீஃப்ல ஒரு செய்தி பதிவு செய்கிறாங்க. சரி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஒரு வயசானவர், கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே இருக்கும். அவருடைய வேலை என்னன்னு சொன்னால், அந்த புல்லாங்குழல் ஊதுறாங்க இல்லையா, இசைக்கருவி, அதை ஊதி அதை மக்கள் கேட்டு காசு கொடுத்துட்டு போவோம். அந்த இசையை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டியவர். அப்படி இருக்கும் பொழுது அந்த 80 வருஷம் அதை இசைச்சு அந்த வருமானத்தில் வாழ்க்கையை ஓட்டிய அந்த நபர் கடைசி காலம் நெருங்கும் பொழுது மூச்சு விட முடியல, அந்த இசையை இசைக்க முடியல. கடைசியில யாருமே மதிக்காத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறார். அப்படி தள்ளப்படும் பொழுது இதுக்கு மேல நமக்கு வேற வழி இல்லை, நம்ம மௌத்தை நெருங்கிடும், சாப்பாடு கிடையாது, வருமானம் கிடையாது, மௌத்தை நெருங்கிடும் அப்படின்னு சொல்லி எங்கிருந்தோ வந்த அந்த நபர் மஸ்ஜிது நபவியில், அதாவது ஜன்னத்துல் பக்கீக்கு வரலாம். ஜன்னத்துல் பக்கீக்கு வந்து அந்த இசை கருவியை உடைச்சு போட்டு அங்க உட்கார்ந்து அழுகிறாங்க. யாம்மா, நான் இத்தனை நாள் இதை வச்சு சம்பாதிச்சிருந்தா சாப்பாடு வந்துருக்குது, இதுக்கு மேல நான் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு எனக்கு தெரியுது. ஒருவேளை என்னுடைய ரிஸ்க் இந்த உலகத்தில் இருக்குமே ஆனால் என்ன ஹயாத்தா வாழுது. ஒருவேளை எனக்கு ரிஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா இங்கதான் வந்திருக்கிறேன் ஜன்னத்துல் பக்கீ, சஹாபாக்கள் அருகே இருக்கிற, நான் இங்கேயே மௌத்தாகிறேன், இந்த சஹாபாக்களுடைய பரக்கத்தை கொண்டு எனக்கு மக்ஃபிரத்தை கொடுங்க. சாலிஹீன்களுக்கு பக்கத்துல அடக்கமாகிறது கூட ஒரு பாக்கியம். ஜன்னத்துல் பக்கீக்கு வந்து இப்படி ஒரு துவா செய்யறார், யா அல்லாஹ், எனக்கு ரிஸ்கை இந்த உலகத்துல வச்சிருந்தேன்னு சொன்னா என்ன ஹயாத்தோட வாழவை எனக்கு ரிஸ்க் கொடு. ஒருவேளை என்னுடைய ரிஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல நான் மௌத்தாகிறேன், இந்த இடத்துல சஹாபாக்களுக்கு மத்தியில எனக்கு அடக்கமாகிற பாக்கியம் கொடு. இது கேட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, மௌத்து வரல. பசி, கடுமையான தாகம், சாப்பாடு கொடுக்கறதுக்கோ தண்ணி கொடுக்கறதுக்கோ ஆகல. நம்ம நினைப்போம் அவரோட பாவம் செஞ்சு அப்படிதான் நினைப்போம் அப்படின்னு. ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஹலீஃபா அந்த இடத்துக்கு வர்றாங்க, வந்து சாப்பாடை கொடுத்துட்டு போறாங்க. சாப்பாடு கொண்டு வர்றது யாருங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் இசை கருவி எங்கிருந்தாலும் உடைச்சு போடுறாங்க. இறைவனுடைய சிந்தனையை மாற்றுகிறது என்பதற்காக வேண்டி இசை கருவிகளை உடைத்தவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க வந்து நிற்கிறாங்க சாப்பாடு கொடுக்க, வந்து பார்த்த உடனே பயம், மௌத்து கேட்டோம், மௌத்து வந்துருச்சு போல தெரியுது, மௌத்து கேட்டோம், மௌத்து வந்துருச்சு போல தெரியுது. யார் வந்திருக்கிறது? யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கேட்டாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இல்லை சாப்பிடல, இந்த சாப்பாடு கொடுக்குறது நீங்க சாப்பிடுங்க. பார்த்தவருக்கு ஆச்சரியம், சரி பசி, உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட சாப்பிட கேட்டாங்க, நீங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு? ஆமா, ஹலீஃபா. எனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க, யாருமே என்னை கண்டுக்கல, அதாவது பாவமான மக்கள் கூட என்னை பார்க்க வரல, ஆனா நீங்க ஹலீஃபாவா இருந்து என்னை பார்க்க வந்திருக்கிறீங்களே, என்ன காரணம்? அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க, நேற்று இரவு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கனவில் காட்சி அளித்தார்கள். உமரே ரலியல்லாஹு அன்ஹு, ஜன்னத்துல் பக்கீயில் இன்ன இடத்தில் ஒரு முசாஃபிர் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த முசாஃபிருக்கு இத்தனை நாட்களாக பசியாக இருந்து சாப்பாடு கிடைக்கவில்லை, அந்த முசாஃபிருக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது அவர் சஜிதால விட்டு அழுக ஆரம்பிச்சார், கதறி அழுக ஆரம்பிச்சார். யா அல்லாஹ், 80 வருட காலம் உனக்கு நான் மாறு செஞ்சுட்டு இருந்தேன், 80 வருட காலம் நான் உனக்கு உன்னுடைய கோபத்தை பெறக்கூடிய செயல்களை நான் செய்து கொண்டிருந்தேன், ஒரே ஒரு நாள் என்னுடைய பாவத்தை நினைச்சு நான் அழுத, அந்த ஒரு நாளுடைய உன்னுடைய இரக்கமே இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னான். ரசூலுடைய அனுமதி பெற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் உன்னுடைய கருணையே பெரிய கருணை அப்படின்னு சொல்லி செய்தார்.
அப்படியானால் ரப்புடைய கருணை எந்த அளவுக்கு இருக்கிறது? நம் பெரிய பாவங்கள் செஞ்சிருக்கலாம், பெரிய விஷயங்களை நாம் செய்திருக்கலாம். அப்படி செய்யும் பொழுது ஒரு முறை நம்முடைய கண்ணீர் வெளியாகி நம்முடைய பாவத்தை நினைத்து நாம் எழுதிவிட்டால் ரப்ப அதை மன்னிப்பதற்கு மட்டுமல்ல, அந்த பாவத்திற்கு நிகராக நன்மைகளை தருவதற்கும் ரப்ப தாராளமான சொல்லுவாங்க. எவ்வளவு பாவங்கள் இருக்கலாம். இது நேரத்தில் ரமதானை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் நம்ம தர்மமாக கொடுக்கறதாகட்டும், பல விஷயங்கள் நம்ம செய்கிறோம். கடைசி நேரம் நெருங்கிடுச்சு. இப்போ ஒரே ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, நன்மைகளை தர்மமாக கொடுக்கறது தவிர்க்கணும். செல்வம் கிடையாது, நன்மைகள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முறை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெருவில் நடந்து போகும் பொழுது ஒரு ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் மீது பொறாமை கொண்டவரால் திட்டுறார். போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு அந்த திட்டின செய்தி மறுபடியும் ஒரு ஆள் வீட்டில் வந்து சொல்றாங்க. ஹசன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, உங்களை இப்படி சொல்றாங்க, இப்படி இந்த ஆள் உங்களை பற்றி திட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, அப்படியானால் எனக்கு அவருக்கு பரிசு கொடுத்து கொடு அப்படின்னா, கொஞ்சம் பொருட்களை கொடுத்து விட்டு இந்த பரிசு அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கொண்டு போய் கொடுக்கப்படுது. அந்த ஆள்கிட்ட வாங்கிட்டு அவங்க ஆச்சரியமா பார்க்குறான். நான் இவ்வளோ நாள் திட்டிட்டு இருந்தேன், என் முன்னாடி போகும்போது மூச்சுக்கு முன்னாடி வச்சு திட்டினேன், ஆனால் இவங்க பரிசு கொடுத்து அனுப்புறாங்க, என்ன காரணம் அப்படின்னு நினைச்சு அந்த நபர் யாருக்கு பரிசு கொடுத்து அனுப்புனாங்களோ அவங்க மீண்டும் ஹசன் ரலியல்லாஹு வீட்டுக்கு வராங்க. ஹசன் ரலியல்லாஹு பார்த்து கேட்குறாங்க, நான் உங்களை பார்த்து திட்டுறேன், உங்களை பார்த்து ஏசுறேன், ஆனால் எனக்கு பரிசு கொடுத்து அனுப்புறீங்க, உங்களுக்கு கோபம் வரலையா? அவங்க சொன்னாங்க, நான் எதுக்கு கோபப்படணும், நீங்க எனக்கு நன்மையை சம்பாதிச்சு கொடுக்குறீங்க. இதனால யார் இன்னொரு முஸ்லிமை பார்த்து அவருடைய தவறுகளை அவருடைய இருந்தாலும் சரி பொறாமையாக, அதாவது புறமாக பேசுகிறாரோ அவருடைய நன்மைகள் எல்லாம் யாரை பற்றி பேசுகிறாரோ அவருக்கு எழுதப்படுது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய நன்மைகளை எனக்கு வாரி கொடுத்துருக்கிறீங்க. என்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் உங்களுக்கு உபகாரம் செய்தால் அதன் அந்த நன்றி கடனை நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கப்பட்டால் அதே போன்று நீங்களும் உபகாரம் செஞ்சிருங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை நீங்க கொடுக்கல, மறுமைக்கு தேவையான நன்மை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதுக்கு பதிலாக நான் உலகத்துடைய நன்மை தான் கொடுத்துருக்கிறேன், உலகத்துடைய செல்வத்தை தான் நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா. காரணம் என்ன? நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் மற்றவர்களை பேசும் பொழுது நமக்கு பேசும்போது சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் யாரை பற்றி பேசுகிறோமோ அவர்களுக்கு நம்முடைய நன்மைகளை தாராளமா கொடுத்துட்டே தான் இருக்கணும். இந்த விஷயத்தை நம்ம குறைக்கணும். ரமதான்ல இத்தனை காலம் நம்ம நன்மைகளை செஞ்சு வச்சிருக்கோம், கடைசி நேரத்தில் அடுத்தவர்களை பற்றி பேசி எல்லா நன்மைகளை இழந்து விடக்கூடாது. எல்லாம் அந்த நிலையிற்கு எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாத்திருவானாக. அடுத்ததாக நம்முடைய இந்த 2 நாட்கள் பெருநாள் வரை இருக்கிறது. அந்த பெருநாளை பொறுத்தவரையில் சதகத்துல் ஃபித்ர், ஃபித்ராக சொல்றாங்க இல்லையா, அதாவது பெருநாளுடைய சதகா. பெருநாளுடைய சதகாவை பொறுத்தவரையில் ஹனபி மதத்துடைய அடிப்படையில் அரிசி அல்லது கோதுமை 1.5 கிலோ அல்லது 1 கிலோ 200 கிராம் அதை கொடுக்கணும் அப்படின்னு இல்லைன்னு சொன்னால் அதுக்கான தொகை 90 ரூபா போட்டுருக்காங்க இல்லையா, 90 ரூபா. அதாவது நமக்கு வசதிக்கு ஏற்றவாறு, பெரிய ஒரு வசதி ஆடும் 90 ரூபா கொடுக்கறது நியாயம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த அரிசி அப்படின்னு நமக்கு எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்முடைய இந்த நாட்டில் இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் சதகாவை கொடுக்கும். அதே அரபு நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பேரிச்சம்பழம், அந்த நாட்டில் என்ன சாப்பிட்ற வஸ்துக்கள் இருக்கிறதோ அதை கொடுக்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது 1 கிலோ பேரிச்சம்பழம்னா எவ்வளோ ஆச்சு காசு? காரணம் என்ன?
அந்த நாட்டுடைய சாப்பாட்டுடைய முறை அதாவது நம்ம ஏழையாக இருக்கிறவங்களும் அதே 90 ரூபாய்க்கு அரிசி வாங்கி சாப்பிட்றதில்லை, பணக்காரங்களாக இருக்கிறவங்களும் அதே அரிசி வாங்குறதில்லை. பணக்காரங்களாக இருக்கிறவங்க அதை விட அதிகமான காசு கொடுத்து வாங்குறவங்க இருக்கிறாங்க. அந்த கணக்கை வச்சு நம்ம வீட்டில் என்ன அரிசி வாங்கி சாப்பிட்றோமோ அந்த அரிசியுடைய மதிப்பில் 1 கிலோ 700 கிராமுக்கு என்ன காசு வருதோ அதை கொடுக்கணும், அல்லது அதை விட அதிகமாக கொடுக்கணும். 90 ரூபாங்கிறது குறைஞ்சபட்சம், இதுக்கு மேலே குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிர்ணயிச்சு அதை விட அதிகமாக கொடுக்கணும். அது யாருக்கு கொடுக்கணும்? ஒரு நாளுக்கான அந்த பெருநாளுக்கு சாப்பிடுவதற்கான உணவில்லாதவர்கள், பெருநாளை சரியான முறையில் சந்தோஷமான முறையில் கொண்டாட முடியாத அளவிற்கான ஏழ்மையில் இருக்கக்கூடிய மிஸ்கீன்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கணும், அந்த உணவை அல்லது அந்த காசு. ஷாஃபி மதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாக மட்டும்தான் கொடுக்கணும், ஆனால் பிற காசாக கொடுத்துக்கணும். அது எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், சரியான முறை ஃபஜ்ர் தொழுது விட்டு நாம் பெருநாள் தொழுகைக்கு போகிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி கொடுத்துடும். ஒருவேளை காலையில் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் மகரிபிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். பெருநாளுடைய பிற பார்க்குறாங்க இல்லையா, பிற பார்த்ததுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதே இப்படி ஒரு சூழ்நிலை, ஏழைகளை தேடி போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்ம இன்னையிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். 2 நாள் அல்லது 3 நாளைக்கு முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த நேரத்தில் கொடுக்க முடியாது, நெருக்கடியான சூழ்நிலை வந்துடும் அப்படின்னா இன்னைக்குலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி சதகத்துல் ஃபித்ரை பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி கொடுக்கணும். பின்னாடி கொடுத்தா அது சாதாரண ஒரு சதகா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, பெருநாள் தொழுகைக்கு முன்னால் நீங்கள் சதகத்துல் ஃபித்ரை கொடுத்து விடுங்கள். அது தாண்டி நீங்கள் கொடுக்க போனீங்கன்னு சொன்னால், பெருநாள் தொழுது நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது சாதாரண ஒரு சதகா. அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகத்துல் ஃபித்ர். இதை ஃபரதாக்கி இருக்கிறாங்க. ஃபரது அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஹனஃபி மதபடி அடிப்படையில் இது வாஜிபு, ஷாஃபில சுன்னத். நமக்கு இதை எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், ரமலானில் நம்ம ஏற்பட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், நோம்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், நம்முடைய இபாதத்துகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிறைவு செய்வது. இப்படி கொடுக்கறதுனால நம்முடைய ரமலானில் செய்த அமல்கள் பரிபூரணம் பெறுகிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அது அந்த அடிப்படையில் நம்முடைய சதகத்துல் ஃபித்ரை பெருநாளுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருவோம். அதே போன்ற பெருநாளுக்கு வரும் பொழுது பேரிச்சம்பழங்கள் அல்லது இனிப்பு, பேரிச்சம்பழம் இருக்கிறது சிறப்பு. ஒற்றைப்படையாக அதை சாப்பிட்டு தான் வரணும். அப்படி சாப்பிட்டுட்டு வர்றது சொன்னார். ஆக அந்த அடிப்படையில் நாம் ரமலானுடைய கடைசி தருணத்தில் இருக்கிறோம். அந்த தருணங்களிலும் கடைசியாக பெருநாளுடைய இரவு இருக்கு இல்லையா, அந்த பெருநாளுடைய இரவிலும் பெரிய பாக்கியங்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும் பொழுது, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இரவுகளில் பெருநாள்களுடைய இரவு அடங்கும் என்றால் சொல்வார். ஆக அந்த நாளையும் நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வோம். மீதி இருக்கக்கூடிய ரமலானை சிறப்பான முறையில் நல்ல அமல்களை கொண்டு அலங்கரித்து நல்ல முறையில் நிறைவு செய்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா தருவானாக. இந்த ரமலானின் மூலமாக யாருக்கெல்லாம் ரமலானும் குர்ஆனும் ஷஃபாஅத் செய்யும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அந்த ஷஃபாஅத்தையும் அந்த பாதுகாப்பையும் பெறுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. இறை நமக்கு அபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவான நம்முடைய ஷரீஃபையும் நம்முடைய வாழ்வில் பல முறை கண்டு தரிசிக்கக்கூடிய வேறு வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இதை நல்லது ஆவலுடன் நிறைவு செய்கிறேன். வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.